மௌத்துக்கு பிறகு ரசூலா மூத்தாகி ஒரு வருஷத்துக்கு பிறகு காம அபூபக்கரின் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்தீக் எழுப்பினாங்க. ரசூலாவுடைய மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் எழுப்பினாங்க. எழுப்பின உடனே அலல் மிம்பரில் ஏறினாங்க. ரசூலாட மிம்பரில் ஏறுறார். ஏறின உடனே சும்மா பக்கா அழுக்கிறார். ஒன்றுமே இல்லை, ரசூலாவுடைய யாபகம் எல்லாமே யாபகம் வருமே தோழர்களே. என்ன மனசு அவங்கள. ரசூலாவுடைய மௌத்துக்கு பிறகு எழுப்பினாரு. எழுப்பின உடனே மிம்பர்ல ஏறினாரு. மிம்பர்ல ஏறின உடனே ஃபகால சொன்னாரு, காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் அவ்வல் அலல் மிம்பர். இப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த மிம்பர்ல நின்றாங்க. சும்ம பக்கா, பிறகு ரசூலுல்லாஹ் அழுதார்கள். ஃபகால, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்அலுல்லாஹல் அஃவ வல் ஆஃபியா. மிம்பர்ல இருந்து அழுது கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஸ்அலுல்லாஹல் அஃவ வல் ஆஃபியா. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பையும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஆஃபியத்தையும் கேளுங்கள் என்று மிம்பர்ல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழுது கொண்டு சொன்னார்கள். எனவே நானும் அதே இடத்தில் அதே மிம்பரில் இருந்து அழுது கொண்டு சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தையும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பையும் நீங்கள் கேளுங்கள். فإن أحدا لم يعط بعد اليقين خيرا من العافية. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற உறுதியான மார்க்கத்துக்கு பிறகு ஒரு சிறந்த செயல் இந்த ஆஃபியத்தை விடவும் வேற எதுவுமே கிடையாது என்ற செய்தியை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பர்ல இருந்து ஏறி அழுது கொண்டு அத்துணை சஹாபாக்களையும் பார்த்து சொன்னார்கள் என்று சொல்லுகிற செய்தியை நானும் நீங்களும் ஹதீதுகளில் காண கிடைக்குமாக இருந்தால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆஃபியத் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரும் அழுதார், அபூபக்கர் அவர்களும் அழுதார். அல்லாஹ்வுடைய தூதரும் அதே வார்த்தையை சொன்னார், அபூபக்கர் சித்தீக் அவர்களும் அதே வார்த்தையை சொல்லி அல்லாஹ் கிட்ட நீங்க இஸ்அலுல்லாஹல் அஃவ வல் ஆஃபியா, அல்லாஹ் கிட்ட நீங்க பாவ மன்னிப்பையும் தேடுங்கள், அல்லாஹ் கிட்ட ஆஃபியத்தையும் தேடுங்கள், இன்மை மறுமையுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் அல்லாஹ் கிட்ட கேளுங்க.